Hello friends, welcome to Dahlias channel. இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற இன்க்ரீடியண்ட் pomegranate பவுடர். நீங்கள் ஏற்கனவே இதை தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. இந்த இன்க்ரீடியண்ட் வச்சு இன்றைக்கி நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் ஃபேஸ் பேக் பண்ண போகிறோம். அது என்னென்னா ஸ்கின் ஒயிட்னிங், ஆன்டி ஏஜிங், அப்புறம் wrinkle ஃப்ரீ ஃபேஸ் பேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம pomegranate பவுடரோட பெனிஃபிட்ஸை பார்க்கலாம். pomegranate நம்ம ஸ்கின்னோட pH பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கொலாஜன் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும், நம்ம ஸ்கின்னை ரொம்ப ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும், ட்ரை ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் வராது. இந்த pomegranate பவுடர் வந்து மாய்ஸ்சரைசராகவும் நம்ம ஸ்கின்னில் ஆக்ட் ஆகும், அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீனாகவும் ஆக்ட் ஆகும். இது வந்து wrinkles ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்கின் ஒயிட்னிங் ஃபேஸ் மாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபேஸ் பேக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற இன்க்ரீடியன்ட்ஸ் pomegranate பவுடர், ஃபுல்லர்ஸ் எர்த், முல்தானி மட்டி, அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர். இப்போ நம்ம அதோட பெனிஃபிட்ஸை பார்த்துடலாம். முல்தானி மட்டி நம்ம ஸ்கின்னை ப்யூரிஃபை பண்ணும், நம்ம ஸ்கின்னை நல்லா நரிஷ் பண்ணும், நம்ம ஸ்கின்னில் இருக்க ஆயில்னஸை கண்ட்ரோல் பண்ணும், ஆக்னி வராமல் தடுக்கும், அதுவும் இல்லாமல் நம்ம போர்ஸ் வந்து க்ளாக் ஆகாமல் பார்த்துக்கும். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறது ரோஸ் வாட்டர். ரோஸ் வாட்டர் நம்ம ஸ்கின்னில் இருக்க நேச்சுரல் ஆயில்ஸை பேலன்ஸாக வச்சுக்கும். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, நம்ம ஸ்கின்னை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும், நம்ம ஸ்கின்னை டைட்டன் பண்ணும், நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான எசென்ஷியல் நியூட்ரியன்ஸை அதை கொடுக்கும், நம்ம போர்ஸையும் மினிமைஸ் பண்ணும். இப்போ இந்த பேக் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு தேவையான அளவு pomegranate பவுடர் எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் அது கூட முல்தானி மட்டி ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பேக்கை இந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த ஃபேஸ் பேக்கை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக எடுத்து நம்ம ஃபேஸில் ஜென்டலாக மசாஜ் பண்ணிக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த கோல்ட் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த பேக்கை வீக்லி 2 or 3 யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம wrinkles ப்ரிவெண்ட் பண்ணுற ஃபேஸ் பேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பேக் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னா pomegranate பவுடரோட பெனிஃபிட்ஸ் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பேசன் பவுடர். கடலை மாவு நம்ம ஸ்கின்னை லைட்டன் பண்ணும், டேன் ரிமூவலுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு வரதுனால நம்ம ஃபேஸில் இருக்க ஃபேஷியல் ஹேர்ஸ்லாம் ரெடியூஸ் ஆகும். இது வந்து ஒரு நல்ல நேச்சுரல் எக்ஸ்ஃபோலியேட்டர். கடலை மாவு நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த பேக்கில் நம்ம நெக்ஸ்ட் யூஸ் பண்ண போகிற இன்க்ரீடியன்ட் ஆல்மண்ட் ஆயில். ஆல்மண்ட் ஆயில் நம்ம ஃபேஸில் இருக்க டார்க் சர்க்கிள்ஸை ரெடியூஸ் பண்ணும், ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் கூட ரெடியூஸ் பண்ணும், நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணும், அதுக்கப்புறம் சன் டேமேஜ்லேருந்து நம்ம ஸ்கின்னை ப்ரிவெண்ட் பண்ணும். ஜென்ரலாகவே ஆல்மண்ட் ஆயில் நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணால் ரொம்ப நல்லது. நம்ம அன்ஈவன் ஸ்கின் டோன் ப்ராப்ளம் இருந்தாலும் சரியாயிடும். இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இந்த ஃபேஸ் பேக்கை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் கோல்ட் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கணும். இந்த பேக்கையும் வீக்லி 2 or 3 யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஆன்டி ஏஜிங் ஃபேஸ் பேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஃபேஸ் பேக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற இன்க்ரீடியன்ட்ஸ் ஆஸ் யூஷுவல் pomegranate பவுடர், அதுக்கப்புறம் மில்க். வாங்க இப்போ மில்கோட பெனிஃபிட்ஸை பார்க்கலாம். மில்க் வந்து நம்ம ஸ்கின்னை ரொம்ப ஹெல்த்தியாகவும் க்ளோயிங்காகவும் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம ஸ்கின்னில் இருக்க ஏஜிங் சைன்ஸை ரெடியூஸ் பண்ணும். இது ஒரு நல்ல மைல்ட் எக்ஸ்ஃபோலியேட்டர். நம்ம டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும், ஆக்னி வராமல் தடுக்கும். இந்த பேக்கில் அடுத்ததாக நம்ம யூஸ் பண்ண போகிற இன்க்ரீடியன்ட் ஹனி. ஹனி வந்து ஒரு ஜென்டிலான கிளென்சர். அது நம்ம ஸ்கின்னில் ஆக்னி வராமல் தடுக்கும், நம்ம ஸ்கின்னில் இருக்க ஃபைன் லைன்ஸை ரெடியூஸ் பண்ணும், நம்ம ஸ்கின்னில் ஏதாவது ஸ்கார்ஸ் இருந்தால் கூட அது ஃபேட் ஆகிடும். நமக்கு அன்ஈவன் ஸ்கின் டோன் ப்ராப்ளம் இருந்தாலும் ஹனி யூஸ் பண்ணால் அதெல்லாம் சரியாயிடும். இப்போ நம்ம பார்த்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு pomegranate பவுடரோட மில்க் ஆட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறமா ஹனி ஆட் பண்ணுறோம். இப்போ இதை நல்லா ஒரு திக்கான பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு திக்கான
திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை பேஸ்ட்டை நம்ம ஃபேஸில் 15 மினிட்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு அது ட்ரை ஆனதுக்கப்புறம் கோல்டு வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கணும். இந்த பேக்கை நீங்கள் வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் இல்லை ஆல்டர்னேட்டிவ் டேஸில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.